வாழ்கிற வாழ்க்கை பொறுப்புகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நிறைய பொறுப்பு நமக்கு இருக்கு, நிறைய கடமைகள் இருக்கு, நிறைய உத்தரவாதங்கள் இருக்கு. படிக்கிற பிள்ளைகளுக்கும் நிறைய பொறுப்பு இருக்கு, தொழில் செய்கிறவர்களுக்கு பொறுப்பு இருக்கு, திருமணம் முடித்தவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு, முடிக்க ஆயத்தமா இருக்கிறவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, தாய் தகப்பன்மார்களுக்கு பொறுப்பு இருக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு பொறுப்பு இருக்கு. பொறுப்புகள் கடமைகள் இல்லாமல் நாம் இல்லை. நாம் உடலுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சில கடமைகள் இருக்கு, உறவுகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சில கடமைகள் இருக்கு, வீட்டிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று பல கடமைகள் நமக்கு இருக்கிறது. ஆமீன் சொல்றவங்க. கடமைகள் தவறும் பொழுது, நாம் செய்ய வேண்டிய நம்முடைய கடமைகள் நாம் செய்யாமல் தவறும் பொழுது பல வகையில் நமக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த உடலுக்கு நான் தான் சேவை செய்யணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என் உடம்புக்கு அந்த கடமையை நான் செய்யலைன்னா என்ன ஆகும் இல்லையா? ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்ய வேண்டும். கடமை செய்யாமல் இருக்கும் பொழுது பாதிப்புகள் உண்டாகிறது. ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். செய்யாத பட்சத்தில் பின்விளைவுகள் பாதிப்புகள் உண்டாகிறது. அதுபோல் மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி நமக்கு தெரிந்த பல கடமைகள் மத்தியில் நாம் அறிந்தாலும் உணராத ஒரு கடமை என்று நம் வாழ்வில் ஒரு கடமை இருக்குமேயானால் அது நற்செய்தி அறிவிக்கிற ஒரு கடமை. அறிந்தாலும் நாம் அறியாமல் இருக்கிற ஒரு கடமை, தெரிந்தாலும் தெரியாதிருக்கிற ஒரு கடமை. எப்படி மற்ற கடமைகளை நாம் நிறைவேற்றுவது அவசியமோ, சுவிசேஷ பிரசங்கங்களை பிரசங்கிக்க வேண்டிய கடமைகளை நான் நிறைவேற்றுவதும் அவசியமாயிருக்கிறது. எப்படி பிற கடமைகளை நான் செய்ய தவறும் பொழுது பல பின்விளைவுகள் பாதிப்புகள் வருகிறதோ, அதுபோலவே இந்த தரமான கடமைகளை செய்ய நான் தாமதிக்கும் பொழுது தவறும் பொழுது பல வகையான பாதிப்புகள் வாழ்வில் வந்து விடுகிறது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷம், நற்செய்தி, காஸ்பல், கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி, நற்காரியங்களை அறிவிப்பது என்பது என் வாழ்க்கையிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிடைக்க பெற்றிருக்கிற பாக்கியமான ஒரு கடமை. எத்தனையோ கடமைகள் உண்டு, எண்ணிக்கை கடங்காத கடமைகள் உண்டு. அதில் ஒரு பிரதானமான ஒரு கடமை நற்செய்தியை அறிவிப்பது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நற்செய்தியை அறிவிப்பது என்னுடைய ஒரு பெரிய கடமையா இருக்கிறது. நிறைய பேர் இப்படி யோசிக்கலாம், என்னய்யா ஊர்பட்ட கடமை இருக்கு, எனக்கு கடன் அடைக்கணும், வாங்கணும், திருப்பி கொடுக்கணும், சர்ச் முடிச்சுட்டு போயிட்டு 1000 வேலை இருக்கு. எதையாச்சும் என்னை ஒப்பேத்தி கொஞ்சம் அனுப்புவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க கொஞ்சம் பாரத்தை ஏற்றி அனுப்புறீங்களே நீங்க. பாரத்தை தாங்க, ஆத்ம பாரத்தை தாங்க. இருக்கிற பாரத்தை என்னால் தாங்கிக்க முடியல, இதில் இன்னொரு பெரிய பாரமா? நான் சொல்லுகிறேன், பல பாரங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கலாம். அதில் சிறந்த ஒரு பாரம் ஆத்ம பாரம். இது உங்களுக்கு பாரம் போல் தெரியும், ஆனால் இது ஒரு பாரமாய் முடிந்து விடாது. இது உங்களுக்கு ஒரு மகத்தான பாக்கியமான உயரங்களுக்குள் நீங்கள் செல்லக்கூடிய மகா மேன்மையான ஆசீர்வாதமான நன்மையை உங்கள் வாழ்வில் அது உண்டு பண்ணி வைக்கும். ஆகவேதான் தானியேலின் ஆக்கியோன் சொல்லுகிறார், சுவிசேஷங்களை அறிவிக்கிறவர்கள், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர்கள் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எவர்கள் பிரகாசிக்கிறார்கள்?
யார் பிரகாசிக்கிறார்கள்? கண்ணால் காண்கின்றோமே, ஒரு காலத்தில் பிரகாசிக்கிறவர்கள் திடீரென்று சட்டென்று காணாமல் போய்விடுகிறார்கள். தோற்றத்தில் பிரகாசிக்கிறவர்கள், செல்வாக்கில் பிரகாசிக்கிறவர்கள், திறமைகளில் பிரகாசிக்கிறவர்கள், ஆற்றலில் பிரகாசிக்கிறவர்கள், அறிவில் பிரகாசிக்கிறவர்கள் அடையாளம் தெரியாமல் போய்விடுகிறார்கள். ஒரு காலத்தில் பிரகாசித்தவர்கள் இன்றைக்கு அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியல, எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனால் தேவனோ 10ல் 1 நீங்கள் அடையாளம் தெரியாத நபராய் சென்றுவிடக் கூடாது. நீங்கள் இந்த தேசத்திலே மிக பிரதானமான தாக்கத்தை ஏற்படுத்தி தேசத்தின் அடையாளங்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று தேவாதி தேவன் உங்களை குறித்து விரும்புகிறார். தேசத்திலே மகா பிரதானமான தாக்கத்தை ஏற்படுத்தி உன்னத அடையாளங்களை நீங்கள் திகழ வேண்டுமேயானால் நீங்கள் ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தே தீர வேணும். அவர்கள்தான் என்றென்றும் உள்ள, தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள்தான் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அவர்கள்தான் நற்செய்தியை அறிவிக்கிறவர்கள், அவர்கள்தான் ஆகாய மண்டலத்தில் உசரமான இடங்களில் அவர்கள் அடையாளம் இல்லாமல் போக முடியாது. ஏன்னா அவர்கள் தான் அடையாளமே. ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நற்செய்தியின் வாயிலாக நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், அந்தந்த காலகட்டத்தில் இல்ல சதா காலங்களிலும், சதா காலங்களிலும், சதா காலங்களிலும். எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க, என் பேர் அழிஞ்சிடக்கூடாது, என் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது, வாழ்வது ஒரு வாழ்க்கை தாக்கத்தை ஏற்படுத்துகிற, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் நீங்களா இருக்கணும். அப்போ நான் மட்டும் எனக்கு மட்டும் இருந்தீங்கன்னா அந்த 2க்கு 2லயும் போயிருவோம். 2 கைகளை உயர்த்தி அனுப்பும் அனுப்பும் சேவை செய்திடவே அனுப்பும் அனுப்பும் என் தேசம் சந்திக்கவே அனுப்பும் அனுப்பும் சேவை செய்திடவே அனுப்பும் அனுப்பும் என் தேசம் சந்திக்கவே. கைகள் உயர்த்தி குயவன் கையில் களிமண் போல என்னை கோடு பரிசுத்தமாய் வானையும் ஆத்ம பாரம் தந்து என்னை இன்றே நீரப்பும் ஊழியம் செய்ய அனுப்பும் 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 சேவை செய்திடவே அனுப்பும் அனுப்பும் சந்திக்க இருள் சூழும் இடம் என்னை இன்றே அனுப்பும் அழியும் மாந்தர்கள் சந்திக்க நரகாக்கினை நின்று ஜனம் ரட்சிக்க அபிஷேகம் தந்து அனுப்பும் அனுப்பும்
திருப்பும் தேசம் சந்திக்கவே. எங்கேயா போகணும்? அனுப்புன்னு பாடுறீங்க. ராஜஸ்தான் போகணுமா, குஜராத் போகணுமா, பீகார் போகணுமா, சவுத் சைட் போகணுமா? அனுப்புன்னா ஊரை விட்டு போவேனா? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லாத அந்த செயலை செய்வதற்கு நீங்கள் அனுப்பப்பட வேணும். நீங்கள் புறப்பட்டு செல்ல வேணும். ஹல்லேலூயா. ஓ, நல்லதா போச்சு. அப்ப நான் படிப்பை விட்டுறேன். நல்லதா போச்சு, வேலையை விட்டுறேன். நல்லதா போச்சு, குடும்பத்தையே விட்டுறேன், பேசாம போயிடுறேன். ஆண்டவர் எதையும் உங்களை விடும்படி சொல்லவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் விட்டு போகும்படி சொல்லவில்லை. பிறர் கெட்டு போகாத அளவுக்கு நீங்கள் அவர்கள் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதையும் விடாதீங்க. நம்ம இங்க எதையும் அல்லேலூயா துறக்கிறதுக்கு வரல, சுதந்தரிக்க நம்ம வந்திருக்கோம். அல்லேலூயா. சுதந்தரிக்க வந்திருக்கோம். ஏன் சுதந்தரிக்க வந்திருக்கோம்? ஏன் சுதந்தரிக்க வந்திருக்கோம்னா, தேசத்தையே ஆளுகிற பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆளுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. அப்போ நாம் தான் தேசத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த வேணும். திருச்சபை, மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நாம் ஒரு நாளும் வாழ்க்கையிலே தேவன் இப்பொழுது என்னை வைத்திருக்கிற இந்த நல்ல நிலையில் நான் இருந்துவிட்டு செல்வதற்காக நான் வரவில்லை. நான் இருக்கிற இந்த நல்ல நிலையை ஒரு குறைந்தது ஒரு 1000 பேருக்காவது நான் உண்டு பண்ணி வைத்து விட வேண்டும் என்ற பெரிய தாகத்தோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை. ஏன் அந்த தரிசனம் இல்லாததுனால தான் பாருங்க ரொம்ப பிரச்சனையாயிருது வாழ்க்கை. அப்போ இன்னைக்கு ஒரு பெரிய இது ஒரு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சுகமான சுமையா இருக்க வேணும். ஃபாதர் பாடுறாரு, சுவிசேஷ பாரம் ஒன்றே என், அதுதான் சுமையாவே இருக்கணுமா? ஆனா நம்ம லைஃப்ல பாருங்க, அதை தவிர எல்லாமே சுமையா இருக்குது. அது நீங்க சுமையா என்ன வேணா, ஆரம்பத்துல கொஞ்சம் சுமையா இருக்கலாம். ஆனால் அதுதான் நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பதற்கு ஏதுவான பதவிகளை உண்டு பண்ணுகிற தரமான ஒரு வாய்ப்பை அது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் பார சுமைகளை சுமந்தார்கள். செங்கல் சுமந்தாங்க, அதை சுமந்தாங்க, இதை சுமந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரே ஒரு ஒத்த மனுஷன் மட்டுமே 420 வருஷம் 30 வருஷம் ஒரே சுமையை அவன் சுமக்கல. பல தலைமுறைகள் சுமந்தார்கள். ஆனா சொல்றாங்க, ஒரு மனுஷன் குறைஞ்சது ஒரு 40 வருஷம் சுமந்திருப்பான். 40 வருஷம் அவர்கள் அழுத்தங்களையும் வருத்தங்களையும் சுமந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இப்பொழுது ஒரு பலன் வந்து விட்டது, எதையும் சுமக்கிற ஒரு ஆற்றல். அந்த 40 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வனாந்தரத்தில் பயணிக்கும் பொழுது 40 வருஷம் இப்போ அவங்க பாரத்தை சுமக்கல. வெள்ளியையும் பொன்னையும் பொருளையும் செல்வங்களையும் எல்லா உடைமைகளையும் அவர்கள் சுமந்து கொண்டு சென்றார்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு சுவிசேஷ பாரம் என்பது ஒரு சுமையான ஒரு அனுபவமாக கூட இருக்கலாம். நாளைக்கு நான் சொல்லுகிறேன், அதுவே உங்கள் வாழ்வில் பல வகையான ஆசீர்வாதங்களை சுமப்பதற்கான ஒரு வாய்ப்பாக மாறும். உங்கள் வாழ்வில் அது ஒரு மிகப்பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்வில் உற்பத்தி செய்வதற்கான ஒரு துவக்கமாக அமைந்துவிடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு தாகம் என்ன? நான் மீட்கப்பட்டது போல் ரட்சிக்கப்படாத என்னுடைய தாய் தகப்பன், என் உடன் பிறப்புகள், என்னுடைய கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், நான் அறிந்தவர்கள், என் நண்பர்கள், என் நட்பு வட்டாரங்கள், தேவாதி தேவன் அவர்களை மீட்டு கொள்ள வேணும். அவர்கள் ரட்சிப்படைய வேணும். எத்தனை பேர் சொல்றீங்க, இப்போ இந்த நிமிஷம் அவங்களுக்காக நாம் அவருடைய ரட்சிப்பு நிறைவேற, ரட்சிக்கப்பட நாம் ஜெபிப்பது ஒரு நலமான ஒரு விஷயமா இருக்கும் என்று சொல்லி, அப்படி இருக்கிற நிலையில் கண்களை மூடினவர்களாக அல்லேலூயா அல்லேலூயா முடிந்த அவர்களுடைய பெயர்களை நீங்க உச்சரிச்சு
அல்லேலூயா அவர்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி அவங்க பெயரை நீங்க சொல்லி, அல்லேலூயா உங்கள் கணவனா இருக்கலாம், உங்கள் மனைவியா இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளா இருக்கலாம், உங்கள் தாய் தகப்பனாரா இருக்கலாம், அல்லேலூயா உங்கள் பின் சந்ததிகளா இருக்கலாம், பேரன் பேர்த்திகளா இருக்கலாம், உங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், பாக்கியமான ரட்சிப்பை பெறாதவர்களா இருப்பார்களே. ஆனால் எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே அவர்களை மீட்டுக்கொள்ள இன்றைக்கு, ஆண்டவரே இன்றைக்கு அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இன்றைக்கு நான் அவர்களுக்காக ஏதோ ஜெபித்து விட்டு செல்வதற்காக அல்ல, இன்றைக்கு அவர்களுக்காக ஜெபிப்பதை என்னுடைய வாழ்வின் ஒரு பிரதானமான ஒரு சுகமான சுமையாய் நான் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லி சத்தமே காணுமே. உள்ள வெளியே எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?